ஹலோ மக்களே, மார்ச் 14 சலங்கையில் ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ககன் வீட்டில் தான் எல்லோரும் இருக்காங்க. ககன் வீட்டில் ககன், அப்புறம் செரி, சாரதா, அவன் பூரணி, இவங்க 4 பேர் நிற்க வச்சு ககனை கேள்வி கேட்டுட்ருக்காங்க. செரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் ககனை பேசுகிறாங்க, திட்டுறாங்க. நான் உன்னை எவ்வளோ என் மனசில் உன்னை எவ்வளோ பெரிய இடத்துல வச்சுருந்தேன், ஆனால் நீயும் உனக்கு உன் ஈகோ தான் முக்கியம் இல்லை, உனக்கு பூமியோட காதல் உனக்கு புரியலைல்ல, நீ எல்லோரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்துகிறதா நினச்சி நீ அசிங்கப்படுத்திக்கிட்ட, நான் உன்னை அண்ணன் சொல்கிறதுக்கே நான் வெக்கப்படுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு செரி ரொம்ப நேரம் ககனை பிடிச்சி திட்டுவார். அதுக்கடுத்து அவங்க சாரதா அவங்களுக்கு அப்போஸ் பண்ணுவாங்க. ககன் அப்படிப்பட்டவன் இல்லை, ககன் பண்ணால் அதில் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ககனுக்கு அவங்க சாதகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. பூரணி ஃபார் த ஃபஸ்ட் டைம் செரிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன் செரி சொல்கிறது கரெக்டு தானே அம்மா, அண்ணன் ஏன் இப்படி பண்ணணும், சரச்சந்திரா அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சனால இவ்வளோ வருஷம் பழியை பழி வாங்குறதுக்காண்டி, சரச்சந்திராவை பழி வாங்குறதுக்காண்டி பூமியை பழி வாங்குறதெல்லாம் இது கரெக்டா? கல்யாண மேடை வேற ஒரு பொண்ணை கல்யாணம் நிறுத்துறதெல்லாம் சரியாமா? நீங்கள் என்னம்மா ககனுக்கு சப்போர்ட், நீங்கள் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் செரிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க பூரணியும். அதுக்கடுத்து செரி ரொம்ப நேரம் பேசுவான். ரொம்ப கோவத்தை ஃபுல்லாக கொட்டி தீர்த்துருவான். நீங்கள் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ அவளை காதலிக்கவே இல்லை, பூமி ரொம்ப பாவம், உங்களை நம்பி வந்ததுக்கு அவளுக்கு இது வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக இது பேசிக்கிட்டே இருப்பான். அதுக்கடுத்து கடைசியாக சாரதா சொல்லுவாங்க, என் பையன் பண்ணால் அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அப்படி தானே ககன் சொல்லிட்டு அழுதுகிட்டே போயிட்டு ககன்ட்டு கேட்பாங்க. உடனே ககன் அப்படி அமைதியாக இருக்கும் அந்த இடமே. அவங்க அம்மா சாரதாவை கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சிருவான். ஆல்ரெடி அவனுக்கு அழுக வந்துட்டு தான் இருக்கும் இவங்க பேசுகிறதெல்லாம் கேட்டு. உடனே அழுதுகிட்டே கட்டி பிடிச்சிருவான். கட்டி பிடிச்சிட்டு அப்புறம் எல்லோரும் ஷாக் ஆகிடுவாங்க. அதுக்கடுத்து கடைசியாக ககன் சொல்லிடுவான், பூமி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். உடனே என்ன நடந்துச்சுன்னா, அவள் இவ்வளோ நாள் என்கிட்ட நல்லா பேசிட்டு நான் லவ் பண்ணுறேன், காதலிக்கிறேன்னு எல்லாம் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் ஒரு கண்டிஷன் சொல்கிறா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் சரச்சந்திரா வீட்டில் இருக்கணும்னு கடைசியாக சொல்கிறா. கடைசியாக இதை சொல்கிறா அப்படின்னு சொன்னோன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. செரி ஷாக் ஆயிடுவான், பூரணி ஷாக் ஆயிடுவா, சாரதா ஷாக் ஆயிடுவா. அவளுக்கு ஏன் இந்த கண்டிஷன் அவன் ஏன் முதல்லையே சொல்லலை, ஏன் கல்யாணத்துக்கு முந்தின நாள் எதுக்கு சொல்லணும், அதுவும் என்னால் முடியவே முடியாதுன்னு அவளுக்கு தெரியும். அந்த கிருஷ்ணபிரசாத் இருக்க வீட்டில் நான் இருக்க மாட்டேன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சுட்டே அவள் வேணும்னு பண்ணுறான்னா இந்த கல்யாணத்தை அவளுக்கு விருப்பம் இல்லை தானே, அவளும் சரச்சந்திரா பொண்ணு தானே, அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி அவளையும் என்ன அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறா, அதுக்கு என்ன நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற மாதிரி பூமியை அவன் தப்பாக புரிஞ்சுக்குவாங்க. அகன் அவள் தான் நிறுத்த வச்சாங்கிறத சொன்னோன்னே சரி ரொம்ப அழ ஆரம்பிச்சிருவான். பூரணி எல்லாருமே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பூமி தான் இதுக்கெல்லாம் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கடுத்து சரி அழுதுகிட்டே, அண்ணா என்னை மன்னிச்சிருங்கண்ணா, ஐம் சாரி அண்ணா, என்னை மன்னிச்சிருங்கண்ணா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கட்டி பிடிச்சி அழுவான். அடுத்து சாரதாவும் அழுவாங்க. இவங்க எல்லாரும் அதுக்கடுத்து 4 பேரும் ஹக் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருப்பாங்க. உடனே செரிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். வீட்டுக்கு கிளம்பிட்டு இங்கே பூமியை லெஃப்ட் ரைட் வாங்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். இங்கே சாரதா இங்கே சரச்சந்திரா வீட்டில் பூமி இருப்பாங்க, ரூமில் உட்காந்து அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. இங்கே ஒன்று சரச்சந்திரா பூமிக்கு ஆறுதல் சொல்கிறதுக்காக மா நீ உன் காதலுக்கு அவன் தகுதியானவனே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ககனை பற்றி ஆஸ் யூஷுவல் தப்பாக சொல்லிகிட்டு இருப்பாங்க. அவன் என்னம்மா ஆளு, நான் உனக்கு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணுறாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படாது, அவன் உன் காதலுக்குலாம் தகுதியானவனே இல்லை, அவன் நீ டான்ஸ் காம்படிஷன் போயிட்டாங்கிறதுக்காண்டி அதை பழி வாங்குறதுக்காண்டி இப்படியெல்லாம் பண்ணிட்டான், கல்யாணத்தை நிறுத்திட்டான், அவன் உன்னை உண்மையாக காதலிக்கவே இல்லை, நீ தான் அவனை உண்மையாக காதலிச்சு நீ தான் அவனை உலகம் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க, ஆனால் அவன் பாரு உன்னை கடைசி நேரத்தில் வேண்டான்னு சொல்லிட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்திட்டு போயிட்டான், இது எவ்வளோ வலியாக இருக்கும்னு எனக்கு தெரியுமா பூமி, ஆனால் கண்டிப்பாக இதெல்லாம் சீக்கிரமே நீ இதெல்லாம் மீண்டு வருவ அப்படி இப்படின்னு அவர் பூமிக்கு இதாக சொல்லிகிட்டு இருப்பார், ககனை பற்றி தப்பாக சொல்லிகிட்டு இருப்பார். அப்புறம் பின்னாடியே அபூர்வாவும் இருப்பாங்க. அபூர்வாவும் என்ன காதலிச்சா, அவன் என்ன எது உண்மையான காதல் எது உண்மையான பாசம் கூட தெரியல, அவன் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி, உன்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவளும் பின்னாடி இருந்து பொருளை பேசிட்டு அவள் சிரிச்சுட்டு அதுக்கடுத்து போயிடுவாங்க இவங்கெல்லாம். அதுக்கடுத்து மீரா அந்த டிவோர்ஸ் பேப்பரை காணும் சொல்லிட்டு வீட்டில்
பிரச்சனையை இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. உடனே அதுக்கு அடுத்து சரச்சந்திரா வந்து நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேன் அபூர்வா எங்கே அப்படிமா. அபூர்வா வந்து நான் மருதானியில் கிட்ட சித்தி நான் உங்ககிட்ட தானே கொடுத்தேங்க. அம்மா சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் அந்த நகை டப்பாக்குள்ள தாம்மா வச்சேன், அது எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியாதுமா, என்னை நம்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எங்கே போச்சு அது என்ன கால் முளைச்சி போச்சா அப்படின்னு சொல்லி சரச்சந்திராக்கு உடனே கோவம் வரும். அந்த நேரத்தில் தான் கேபி வந்து என்ட்ரி கொடுப்பாரு. இங்கே ஃபோன் பார்த்துட்டே வருவார். உடனே அதுக்கடுத்து கேபி தான் இதை செஞ்சுருக்கணும், ஏன்னா அவருக்கு தானே சாரதா உலகம், அதனால் அவர் தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும், அதை எடுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா வந்து திரும்ப கேபி தான் இருக்குன்னு சொல்லிட்டு கேபியை கொஸ்டின் கேட்பாங்க. உடனே எனக்கு இதில் விருப்பமே இல்லைன்னு தெரியும், இருந்தாலும் நான் நீங்கள் சொன்னீங்கன்னு தானே கையெழுத்து போட்டு கொடுத்தேன், நான் ஒன்று எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அபூர்வம் அப்படின்னு கத்திட்டு போயிடுவார். உடனே இவர் கத்திட்டு அவர் வேலையை பக்கம் போயிடுவார். உடனே சரச்சந்திரா இருந்துட்டு கேபி இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொல்கிறனால இது அவன் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, அப்போ வேறு யார் பண்ணியிருப்பான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. இங்கே ரூமில் பூமி அழுதுட்டு இருப்பா. அதுக்கடுத்து அவள் எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருப்பா. ஆக்சுவலி அந்த டிவோர்ஸ் பேப்பரை எடுத்ததே பூமி தான். பூமி அதை எடுத்து எரிச்சிருப்பாங்க. எரிச்சிட்டு என்னோட குங்குமம் என் கழுத்தில் தாலி ஏறணுங்கிறதுக்காண்டி சாரதாத்து கழுத்துலேருந்து தாலி இறங்குறது தான் நான் ஒரு பொதுவும் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நான் தான் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க தான் மருதாணி இலையை ஃபாலோ பண்ணியே வந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை எரிச்சிருப்பாங்க. எரிச்சிட்டு அவங்க தான், ஆனால் அது யாருக்குமே தெரிஞ்சிருக்காது பூமி தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து இவன் பூமியை பார்க்க வேகமாக செடி வந்துட்டு மேலே மாடியில் வந்து கத்திட்டு இருப்பான். நீ எல்லாம் ஒரு பொண்ணா, எப்படியும் உனக்கு சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரியுறதுக்கு முன்னாடி வர நீ அண்ணனை காதலிப்ப எல்லாம் பண்ணுவ, எப்போ நீ சரச்சந்திரா பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அடுத்த செகண்டே நீ அவர் பொண்ணா மாறிட்ட. என் அண்ணன் காதலை உனக்கு பெருசா தெரியல, உனக்கு இவ்வளோ சொத்து கிடைச்சோன்னே என் அண்ணன் கிட்ட அவ்வளோ சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு நீ உன்னோட இதை வேலையை காட்டுற, நீ இவ்வளோ கேவலமா பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, அண்ணா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், நான் உனக்கு சப்போர்ட் பண்ணி நான் அண்ணன்கிட்ட போய் பேச போனால் கடைசியில் நீ தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தியிருக்க, உனக்கு என் அண்ணனோட காதலோட விளையாடுறதே வேலையாக போச்சு இல்லை, எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துறேன்னு நீ அண்ணனை இன்னைக்கு நீ ரொம்ப கஷ்டத்தில் தள்ளியிருக்க, நீ எல்லாம் காதலிக்க என் அண்ணன் காதலிக்க நீ எல்லாம் தகுதியானவளே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவளை கிழிச்சிட்டு இருப்பான். சரி வந்து பூமி வந்து நீ ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ, ஒன்று நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலைங்கிற மாதிரி அவள் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம் உனக்கு புரியாது, ஏன்னா நீ தான் இப்போ முழுசாவே சரச்சந்திரா பொண்ணா மாறிட்டல்ல, இனிமேல் எப்படி உனக்கு எல்லாம் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி வந்து பூமி கிட்ட ரொம்ப சண்டை போட்டுட்டு இருப்பாரு. சரி வந்து கோவத்தில் ரொம்ப கத்திட்டு பூமியை பார்த்து கடைசியாக உனக்கு என்ன இப்போ என் ககனனை செத்து போனோம் அதானே உனக்கு வேணும், செத்துட்டா நீ நிம்மதியாக இருப்பல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமிக்கு இதை கேட்டு ரொம்ப கோவம் வருது. பல்லாருன்னு அரைஞ்சிட்டு சரி நிறுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு உண்மை எதுவுமே தெரியாது சரி அப்படின்னு சொல்லிட்டு என் கழுத்தில் தாரில் ஏறணும்னா சாரதா அத்தையும் கேபி மாமாவும் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா இந்த மாதிரி ஒரு டிமாண்டை வச்சு தான் இந்த கல்யாணத்துக்கே ஏற்பாடு பண்ணியிருக்காரா, அப்படின்னு என் கல்யாணம் நடக்கணுமா சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது ஃபுல்லாக அபூர்வா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வந்து கேபி மாமாவும் சாரதாத்தையும் சேர்த்து வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி சொல்கிறாங்க, அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, எப்படி அண்ணனுக்கு கேபியை அப்பாவை சுத்தமாக பிடிக்காது, அப்புறம் எப்படி பூமி சேர்த்து வைக்க முடியும், இதுக்காண்டி நீ உன் வாழ்க்கையை தியாகம் பண்ணியா அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு உண்மைகள்லாம் தெரியாது சரி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அபூர்வா சின்ன வயசுலேருந்தே சரச்சந்திரா அப்பாவை ரொம்ப வருஷமாக காதலிச்சிட்டு இருந்திருக்கா, அது அவள் சொல்லவே இல்லை. ஆனால் அதுக்கடுத்து அப்பா வந்து சோபாச்சந்திரா அம்மாவை பார்த்து அவங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதை பொறுக்காத அபூர்வா அவங்க மேலே சரச்சந்திரா அப்பா வந்து சோபாச்சந்திரா அம்மா மேலே காட்டுற அன்பை பார்த்து பொறாமப்பட்டு அவங்கள எப்படியாவது அந்த இடத்துல அவங்க வரணும், அவங்கள கொல்லணும்னு நினச்சி அவங்கள பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரே நாளில் அப்பாவை வெளியூருக்கு வேலை விஷயமா அனுப்பி அதே நாளில் சாதனாவோட அரங்கேற்றம் பண்ணி அவளை ஆட விடாமல் பண்ணி அதுக்கடுத்து அம்மா அங்கே ஆடி அவங்கள பிளான் பண்ணி கொண்டிருக்காங்க. இதுக்கு கேபி மாமாவையும் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் அம்மாவை சூழ்ச்சியாக வந்து பழைய பில்டிங்க்கு வர சொல்லி அந்த பில்டிங்க்கு வந்து ஓடலை, இதை நீயே எரிச்சிருன்னு சொல்லி அப்பாவை கேபி மாமாவை கையில் தீயை கொடுத்து நீயே எரிச்சிரு அப்படின்னு சொல்லி இவங்க கையாலே தீ வச்சுருக்காங்க. ஆனால் கேபி மாமாவும் என்னோட அம்மாவும் அண்ணன் தங்கச்சியாக ரொம்ப பாசமாக இருந்திருக்காங்க. அவங்க கையாலேயே கேபி மாமா கையாலேயே கடைசியாக என் அம்மாவை கொண்டுட்டு அந்த அபூர்வா இவ்வளோ பிளான் பண்ணி கடைசியில் நம்ம ஆஃபீஸோட இதுபடி கல்யாணம் ஆனவங்க யாரும் இங்கே ஒர்க் பண்ணக்கூடாது, அப்பா கேபி மாமா வந்து அதை மறைச்சி தான் இங்கே வேலைக்காண்டி இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. கடைசியாக கேபி மாமா எங்கே வெளியே போய் உண்மையை சொல்லிடுவாங்களோங்கிற பயத்தில் அபூர்வா வந்து அவங்க நீ மீராவே கல்யாணம் பண்ணிக்கணும், இதுதான் என்னோட இது அப்படின்னு சொல்லி கடைசியாக பிளான் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் தான்
கேபி மாமா மீராத்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. சரி, இதுதான் நடந்த உண்மை. இந்த உண்மையெல்லாம் எனக்கு சொன்ன ஒருத்தர் அவரையும் அபூர்வா கொன்னுட்டா, என்னையும் 3 தடவை கொல்ல முயற்சி பண்ணா. இப்போ சரி இப்போ சொல்லு, இப்போ நான் பாவம் பண்ணவளா, நான் தப்பு பண்ணவளா, நான் தப்பானவளா அப்படின்னு சொல்கிறான். உடனே சரி இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. ஷாக் ஆகிட்டு சாரி பூமி, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஆனால் நீ எதுக்கு உன் வாழ்க்கையை நீ ரிஸ்க்காக வச்சுட்ட? ஹேண்ட்ஸ் ஆஃப் யூ பூமி. நான் உனக்கு நான் என்ன பண்ணாலும் இதை பண்ணாது, நீ என்ன ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பூமியும் நான் இப்போ சொன்ன விஷயத்த நீ உன் அண்ணன்கிட்ட எந்த நாள்லேயும் எந்த நேரத்துலையும் சொல்லக்கூடாது, இது ப்ராமிஸ் பண்ணு அப்படிங்கிறாங்க பூமி. உடனே அதுக்கடுத்து ஏன் பூமி அப்படிங்கிறாங்க. இல்லை நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ககன்கிட்ட. உடனே இதை நீ சரச்சந்திரா மாமா கிட்டே இந்த உண்மையெல்லாம் போய் சொல்லிடலாமே அப்படின்னு பூமிக்கிட்ட சொல்கிறாங்க. சரி, இல்லை உனக்கு அபூர்வா பற்றி நல்லாவே தெரியும். உங்கள் கேபி மாமா சொன்னதுக்கே அன்றைக்கி அப்பா நம்பலை. அவங்களோட இதை ஃபுல்லாக சம்பாதிச்சு வச்சுருக்கா. இப்போ நம்ம போய் ஏதாவது சொன்னோன்னா ஆதாரம் இல்லாமல் எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஆதாரம் கிடைக்கணும். அந்த ஆதாரம் கிடைச்சி அதுக்கடுத்து அப்பா சாரதாத்தைக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டு ககன் எனக்கு முழு மனசோட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுதான் என்னோட ஆசை. சரி, இப்போவும் அப்பாவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே அதுக்கடுத்து சரி அழுகுறாங்க. அழுது இப்போ நான் உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவேன், சரி இந்த விஷயத்த நீ இதோட மறந்துற, இனிமேல் யார்கிட்டையும் நீ இந்த உண்மையை வெளியே சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. உடனே சரி பூமி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாக்கு கொடுத்துட்றாரு. சரியும் வாக்கு கொடுத்துட்றாரு. இங்கே அபூர்வா மண்டக்குழம்பு போய் இருக்கா, அந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்கே போச்சுன்னு. இவ மருதாணியில் ஒரு பவுல் நிறைய வடை எடுத்துகிட்டு கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறாங்க. அதை தட்டி விட்டுடுறாங்க. நான் நினச்ச எதுவுமே நடக்கலைன்னு அப்புறம் கத்திட்டு இருக்காங்க. அந்த ககன் பூமி கல்யாணம் நடந்து அவனை மாமா சுட்டு கொள்ளுவார்னு நினச்சேன், அதுவும் நடக்கலை. இந்த டிவோர்ஸ் பேப்பர் எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியலை, எங்கே போச்சு, யார் என்ன பண்ணானே தெரியலை. நானே இதில் டென்ஷனில் இருக்கேன். இப்போ நீங்கள் இந்த இதை யார் உங்ககிட்ட கேட்டா அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா பின்னி சித்தி அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி திட்டிட்டு அவங்க இது எங்கே போச்சு அப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க. சரச்சந்திரா பூமிக்கு இன்னொரு கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக ஒரு குடும்பத்தை பொண்ணு பார்க்க வர சொல்லிகிட்டு இருக்காங்க. இது தெரியாமல் கேபி ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்பிட்டு இருப்பாரு. நடுவில் நிற்க வச்சு எங்கே போகிற கேபி அப்படின்னு கேட்பாங்க. ஆஃபீஸ்க்கு தான், உனக்கு விஷயமே தெரியாதா, வீட்டில் யாரும் உங்ககிட்ட சொல்லலையா, இன்றைக்கி பூமியை பொண்ணு பார்க்க வராங்க, நான் தான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன்ல 1 வீக்குள்ளே நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, கல்யாணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு கேபி முடிச்சுட்டே இருப்பார். என்ன உன் பையன் வேணான்னு போயிட்டா என் பொண்ணுக்கு வேறு பையனே கிடைக்க மாட்டானா, இன்றைக்கி பொண்ணு பார்க்க வராங்க, ஆஃபீஸ்க்கெலாம் ஒன்றும் போக தேவையில்லை, வீட்டிலே இரு கேபி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அங்கே அபூர்வா பூமியை பொண்ணு மாதிரி அழகாக ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பூமி பண்ணது கரெக்டாக தப்பான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ககனோட நிலைமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்னன்னு எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டி ரிவ்யூ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் எபிசோட்ஸ்க்குள்ளே சந்திப்போம் மக்களே. நன்றி, நாளை சந்திப்போம். தேங்க்யூ.